சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற பாட்டி வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், அப்பாய்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஏற்கனவே எல்லோரும் வந்து அப்பாயை கேட்டிருக்கீங்க, அப்பாயை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. நான் பஜார் வீடியோ போகும்போது அப்பாய்க்கு வீட்டில் பால் கொடுத்து நான் அப்பாயை படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்பாய் வந்து இறந்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி 20ஆம் தேதி. அப்பாய் வந்து 19ஆம் தேதி இறந்துட்டாங்க. 18ஆம் தேதி சாயங்காலம் வந்துட்டு அம்மா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருந்தேன். அப்பாய் வந்து படுத்திருந்தாங்க. நான் ஒரு 9 மணி போல வந்து நைட்டு பால் கொடுத்தேன். பால் வந்து குடிக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாயா என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நீ நல்லா இருப்பையா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ஏன் சுட்டுச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளாகவே வந்து நான் பேம்பஸ் கழட்டும் போதோ ட்ரெஸ்ஸு மாற்றும் போதோ என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு நீ நல்லா இருப்பையா அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அது மாதிரி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி அதோட பார்த்தேன். அப்புறம் படுத்துட்டாங்க. பால் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் மட்டும் பால் கம்மியாயிடுச்சு. ஒரு டம்ளர் இப்போ குடிக்கிறவங்க ஒரு முடக்கு தான் குடித்தாங்க. சரி, ஒரு முடக்கு தான் குடித்தாங்களே சொல்லி ஊற்றிட்டு அப்புறம் அம்மா வந்தோடனே சொன்னேன், அம்மா என்னன்னு தெரில, அப்பா என்ன அன்றைக்கி கையெடுத்து பின்படுச்சு ஒரு மாதிரி. எப்போதும் நைட்டு தூங்கும்போது நான் சொல்லிட்டு தூங்குவேன், அப்போ நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு தூங்குவேன். ஆனால் நேற்றுன்னு பார்த்து நான் அன்னைக்கு நேற்றுன்னு பார்த்து சொல்லாமல் போய் படுத்துட்டேன். படுத்துட்டு நைட்டு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கனவு வந்துச்சு. சரின்னா அப்புறம் அம்மா காலையில் 6:30 எந்திரிக்கும் போது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கனவு இருந்துச்சு. நீமே அப்பாயை பாருமான்னு. அப்பா தூங்கும் போதே இறந்துட்டாங்க. விடிய காத்தால தான் இறந்துருப்பாங்க போல. நாங்கள் வந்து ஒரு 6:20 போல தான் பார்த்தோம். அப்போ எப்போதுமே அப்பா வைக்க முடியாமல் போனதுலேருந்து நான் தான் வந்து கதவு திறந்து விடுவேன். இன்னைக்கு வந்து அம்மா தான் திறக்க சொல்லி அம்மா தான் திறந்தாங்க. அம்மா தான் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நேற்று 19ஆம் தேதி சரண் வந்தால் தான் சரண் தூக்கணும் அப்படி சொல்லிட்டு சரணுக்காக வந்து வெயிட் பண்ணாங்க. நேற்று வந்து இந்த அம்மா அது என்ன பண்ணுவாங்க, வலிக்கூட்டியெல்லாம் விடலை. சரண் வந்து 13ஆம் தேதி இறந்து போனாங்க. சரண் வந்து 20ஆம் தேதி தான் வர முடியும், ஃப்ளைட்லாம் இல்லைன்ட்டாங்க. அதனால் சரண் வந்து 20ஆம் தேதி தான் வரேன்னு இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்கான். வலிக்கூட்டியெல்லாம் எதுவுமே விடலை. ஐஸ் பெட்டி வச்சு நேற்று காலையிலேருந்து அப்பாயி வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க இங்கேருந்து வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாலை இந்த மாதிரிலாம் எதுவும் போடல. ஐஸ் பெட்டி மட்டும் வச்சு நேற்று காலையில் 6:30 இறந்தவங்கள உடனே குளிச்சு விட்டு வச்சுட்டோம். நேற்று தெரிஞ்சவங்க அப்பாயோட அண்ணன் வீடு இவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் பேர் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் அப்பாயை வந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு தான் தூக்குறோம். ஏன்னா சரண் வந்து தான் தூக்கணும். ஏன்னா சரண் ஒரு ஆம்பளை பிள்ளை, அப்பாவும் ஒரு ஆம்பளை பிள்ளை. அதனால சொல்லிகிட்டே இருப்பாங்க மாதிரி தாத்தா அப்பா எல்லாம் வந்து ஒரு பேரப்பிள்ளை அவங்க தான் கொள்ளி வைக்கணும்னு. சரண் தான் செல்லம், தாத்தாவுக்கும் செல்லம், அப்பாய்க்கு செல்லம். அதனால அவன் மெனக்கிட்டு வந்து நான் தான் வைப்பேன் அப்படி சொல்லிட்டு சரண் வரான். அதனால இப்போ கூப்பிட போயிருக்காங்க 10 மணிக்கு. இன்னைக்கு தீபாவளினால உடனே தூக்க முடியாது. ஏன்னா தலைவர் இவங்க மாதிரி வீட்டிலலாம் வேலை இருக்கும், வீட்டுக்கு வரவங்க வீட்லேயும் வேலை இருக்கும். அதனால அப்பா வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்து சளிச்சவங்க. அதனால 3 நாள் வீட்டில் நல்லா சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து இன்னைக்கு வர வச்சிருக்கோம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கோம். நாளைக்கு தான் இன்னும் நாங்கள் சரியாக யார்ட்டையும் சொல்லலை. ஊருக்காரவங்க தெருக்காரவங்க இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனாங்க. நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு நைட் சாயங்காலம் தான் வந்து தூக்குவாங்க. அப்பாய் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் இல்லாதது என்னால் சத்தியமாக முடியல. நைட்டில் எனக்கு தூக்கமே சரியாக வரல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா வந்து அதை பார்த்துட்டு தான் இப்போ உடம்பு சரியாமல் போனதுலேருந்து நான் காலையில் அது மூஞ்சில் தான் முடிப்பேன். எந்திரிச்சு வந்தால் அந்த மூச்சு விடுதா அப்பையும் கூப்பிட்டேன்னா கை. ஏன்னா இப்போ யாரையுமே எங்கள் அப்பா தெரில, என்ன மட்டும்தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா நான் வந்து கை கொடுப்பேன். நைட்டு தூங்கும்போது தூங்குறேன்னு சொல்லுவேன். சாதனா வீட்டுக்கு போனால் அப்போ நான் சாதனா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவேன். நான் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டா பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு அந்த பிள்ளைங்க விட்டுட்டு போயிடுச்சு காணான்னு சொல்லணும். நான் அப்பா இருந்தவர் ரொம்ப நல்லா பார்த்துட்டேன். ஆனால் வெளியில் சொல்லி என்னால் அழுவ முடியல. எனக்கு உள்ளுக்குள்ளே திடீர்னு இந்த கட்டில் பத்தணும். ஏன்னா 6 மாதம் எல்லாரும் போனாலும் நான் அப்பாயை விட்டுட்டு எங்கேயுமே போகல.
அப்பாயி கூட தான் இருந்தேன். ஏன்னா அப்பையிலேருந்தே வந்து நான் அப்பாயி மாதிரின்னு சொல்லி அப்பா மாதிரி அப்பாயி மாதிரி அப்பையிலேருந்தே அப்பாயிட்டு கொஞ்சம் ரொம்ப செல்லம். அதெல்லாம் நினைச்சேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழம்பு வச்சாலும் முதல்ல வந்து என்கிட்ட தான் வந்து உப்பு பார்க்கறதுக்கு வந்து கையை தொடச்சிட்டு காரம் கரெக்டா இருக்கா, உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சாப்பாடு செஞ்சாலும் முதல்ல அவங்க தான் செய்வாங்க. நான் நல்லா நடக்க மாட்டேன்னு, நடந்தா தண்ணியா இருக்கு, வலிக்கு விழுந்துருவேன் பார்த்துன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ உடம்பு சரியாதப்ப கூட யாரையுமே தரல. ஆனால் நான் போய் நின்னேன்னா உடனே வந்து எனக்கு அப்பாயி கை கொடுப்பாயி, என்ன கை கொடுக்கும். என் கூட அவ்வளோ செல்ஃபி எடுத்திருக்கு எங்கள் அப்பாயி. என் கூட செல்ஃபி எடுக்கும், கையை பிடிச்சி பார்த்துட்டு உடம்பு ரொம்ப சூடாக இருக்கியான்னு சொல்லும். நைட்டு ஈரமாக இருந்துச்சுன்னா ஈரமாக இருக்கியா, குளிச்சுட்டு வரலையான்னு கேட்கும். காலை நீட்டினா காலை விற்கிடும். ரொம்ப அசதியாக இருக்கு பை, வேலை பாயினா அடியா, ரெஸ்ட் அடியா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இனிமேல் எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாத்தையுமே மிஸ் பண்றேன், அது சொல்ல முடியல. இன்னைக்கு ஒரு நாள் கதவு திறந்து பார்த்தா ஒரு மாதிரி அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அப்பாயி நான் ஏதாவது சொன்னேன், நான் எங்க அப்பாயி கூட இருக்கேன், எங்க அப்பா என் கூட இருக்கு அப்படிதான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப இந்த வீட்டுல நேத்துல இருந்து எனக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வீடு எடுக்கணும் பை, வா பை, சக்கரை பண்ணுங்க, அந்த மாதிரி விஷயம் இனிமேல் கேட்கவே முடியாது. அது கட்லு, அது துணி. அதான் நாம 18ஆம் தேதி 17ஆம் தேதி நான் பால் கொடுக்குறேன். என் கையெல்லாம் பிடிச்சி எனக்கு அம்மிக்கு விட்டு நல்லா இருப்பையா, நீ நல்லா இருப்பையா, எங்க போய் சொன்ன விஷயம் அதுதான். இப்ப என்ன கையெடுத்து என்ன கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் போய் பேம்பஸ் மாத்துறேன்னா என்னை உருவி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு தான் நினைச்சேன். எங்க அப்பா ஆகணும்னு நினைக்கல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பால் குடிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கண்ணு முடியெல்லாம் மேலே போய் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்துட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, அழைச்சிக்கிட்டா கூட நல்லா இருக்கும்னாங்க. ஆனால் நான் ஒரு டைம் கூட எங்கள் அப்பா போயிடணும்னு நான் நினைக்கவே இல்லை. எவ்வளோ மாசமா இருந்தாலும் நான் இப்பயே வச்சு பார்த்துக்கிட்டோம்னு தான் நினைச்சேன். ஆனால் இது திடீர்னு, ஏன்னா முந்திர நான் நல்லா தான் இருந்துச்சு, நான் வந்துச்சு, பேசிச்சு, உட்காந்துச்சு. ஏன்னா நான் கிச்சன்ல இருந்தா கூட ஏயா எம்மான்னா எங்க அப்பா கூப்பிடனாலும் ஓடியாருவேன். கூப்பிட்டியா பையன் டெய்லி ஒரு 5 நிமிஷம் கூட எங்க அப்பா பக்கத்துல நான் உட்காராம எழுந்திரிச்சதே கிடையாது. எப்போதும் உட்காந்து எழுந்திரிச்சு கை கொடுப்பேன், பேசுவேன். அதெல்லாம் இல்லைன்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறேனே தெரியல. இப்போதைக்கு எல்லாரும் இருக்கனாலும் ஒன்றும் தெரில. இப்போ எல்லாரும் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான். ஏன்னா அம்மா தான் எல்லாத்துக்கும் போவாங்க வருவாங்க. அதனால எல்லாரும் வந்து அப்பாயை ரொம்ப பிடிக்கும், அப்பாயை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. அதனால தான் எல்லாத்துட்டையும் சொல்லிடலான்னு. ஆனால் அதே மாதிரி நான் எல்லாத்துட்டையும் சொன்னேன், அப்பாய் சந்தோஷமாக 3 நாளைக்கு எங்கள் வீட்டில் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த வீடியோ பார்த்தலாச்சும் அழுவேன். ஆனால் எங்கள் அப்பா நேரில் பார்க்கும்போது என்னால் அழுகவே முடியல. ஆனால் நேற்றுலேருந்து என் கூட இருப்பா மட்டும்தான் நான் சொன்னேன். அதனால எங்கள் அப்பா என் கூட இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எங்கள் அப்பாவும் என் கூட இன்ன வரை இருக்காரு. அதனால எங்கள் அப்பா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதனால இப்போ சரணு கூப்பிட போயிருக்காங்க, பெட்டியில் இருக்காங்க. சரி அதெல்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சரி உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து வீடியோ நான் நினச்சேன். சரி அப்புறமேல் போட்டுக்கலான்னு. இல்லை வீடியோ வரல, அப்பாய்க்கு என்னாச்சு, ஏன்னா போன டைமே கேட்டிருந்தீங்க எல்லாரும். ஆனால் அப்பாய் நல்லா இருக்காங்களா, ஏன்னா அப்பாய் வந்தாலும் எல்லாம் பேசுவோம். இப்படி தெருவில் ஊரில் போகிறவங்க கூட அப்பாயி வாசப்பல்ல சேரை போட்டு உட்காந்துட்டு ஒரு நீட்டை குச்சி வச்சுக்குவாங்க. குச்சி எடுத்துட்டு எங்கே போகிறேன் எங்கே வர அப்படின்னு கேட்பாங்கன்னு நேற்றுலேருந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து கேட்டுட்டு அப்பாயை விசாரிச்சுட்டு போகிறாங்க. அதனால் அப்பாயை வந்து நாளைக்கு தான் தூக்குறாங்க. அதனால் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னால் என்ன வீடியோ முடியுதோ நான் என்னன்னு பார்த்துட்டு போகிறேன். நன்றி.